ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து தான் வீடியோ பார்க்க போகிறோம். அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் அப்படிங்கிற டாப்பிக்கு வந்து நம்ம எந்த பேப்பர் கடையில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பேப்பர் கடையில் தான் பார்க்க போகிறோம். சம்மரி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ரோச் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சொல்ல நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான லாங்குவேஜுக்கு ஒரு கைட்லைன்ஸ் தேவை. ஏன் அப்படின்னா, இந்த லாங்குவேஜ் வந்து நம்ம இப்படி தான் எழுதணும், இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டைனான ரூல்ஸ் இல்லை அப்படின்னா, காலப்போக்கில் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து அழிஞ்சு போயிடும். எப்படி யார் வேணால் எப்படி வேணால் எழுதலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான இதுவே இருக்காது. ஒரு கைட்லைன்ஸ் இல்லாமல், ஒரு லாங்குவேஜுக்கு உண்டான ரூல்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தது. இந்த வேர்டை இதில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா அந்த லாங்குவேஜே நல்லா இருக்காது. அந்த லாங்குவேஜுக்கு வந்து ஒரு லாங் லைஃப் இருக்காது. அதுக்காக தான் அந்த தியரியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லாங்குவேஜுக்கான என்ஃபோர்சிங் கைட்லைன்ஸ்க்கு அந்த கைட்லைன்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு சென்டென்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் ப்ரனன்சியேஷன் அப்புறம் வந்து பங்க்சுவேஷனும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு பங்க்சுவேஷன் மூலியமாக வந்து அந்த சென்டென்ஸோட மீனிங்கே வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அதனால் பங்க்சுவேஷன், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் வேர்ட் சாய்ஸ். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லாங்குவேஜ், அப்புறம் வந்து அதுக்கு தேவையான கைட்லைன்ஸ். எதுக்கு தேவையான கைட்லைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்கான கைட்லைன்ஸ், அப்புறம் வந்து பங்க்சுவேஷன் அண்ட் வேர்ட் சாய்ஸ். வேர்ட் சாய்ஸ் அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் நம்ம பேசும்போது வந்து இந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணி பேசுகிறோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த அப்ரோச் வந்து இருக்குது. இந்த அப்ரோச் வந்து நம்ம உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்ரோச் வந்து ஒரு கிராமட்டிக் லேபிளை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கு. கிராமட்டிக் லேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவுனு, வெர்பு, அட்வெர்பு. எக்ஸாம்பிளுக்கு வந்து நவுன் வெர்ப் சொல்கிறேன், அட்வெர்ப் இது எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேட்டகரியில் உள்ள வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கிலீஷ் சென்டென்ஸில் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிராமட்டிக் லேபிளை வந்து அடாப்ட் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஷுட் பி லைக் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சென்டென்ஸ் இன் லாட்டின். முன்னாடி காலத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட்டினும் க்ரீக்கில் இருந்து தான் இங்கிலீஷ் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி அதில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாட்டின் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18th செஞ்சுரியில் தான் வந்து நம்மளோட இந்த அப்ரோச்சை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 18th செஞ்சுரியில் வந்து இங்கிலாந்து கிராமரியன்ஸ் இருக்காங்க இல்லையா, கிராமரியன்ஸ் அப்படின்னா இந்த கிராமரு அதெல்லாம் வந்து ரூல்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து கிராமரியன்ஸ் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வேர்ட்ஸ் எல்லாம் ஃபவுண்ட் அவுட் பண்ணுவாங்க. இந்த கிராமரியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷை வந்து எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இப்போ தமிழ்லனா இலக்கணத்தை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜையும் வந்து ப்ராப்பராக இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சர்டைனாக ரூல்ஸ் இருக்குது. அந்த கிராமரியன்ஸ் வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க 18th செஞ்சுரியிலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்ன ரூல்ஸ்ன்னு பார்த்தலாம். அதில் வந்து 2 ரூல் வந்து சொல்கிறாங்க. அதாவது ப்ரிஸ்கிரிப்டிவ் ரூல், அந்த அப்ரோச்சுக்கு வந்து 2 ரூல் இருக்குது. ஓல்டு ஸ்டைல் ப்ரிஸ்கிரிப்டிவ் ரூல்ஸ் ஃபார் இங்கிலீஷ், அதாவது பழைய, நம்ம வந்து இப்போ பழசை தானே பேசிகிட்டு இருக்கோம். பழைய காலத்தில் வந்து ப்ரிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் வந்து 18th செஞ்சுரியில் வந்து உருவாக்கப்பட்டது. அந்த 18th செஞ்சுரியில் வந்து இங்கிலீஷ்க்கு என்ன ரூல்ஸ் இருந்தது, என்ன ரூல்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். யூ மஸ்ட் நாட் ஸ்பிளிட் அன் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இன்ஃபினிட்டியை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ மஸ்ட் நாட் எண்ட் அ சென்டென்ஸ் வித் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டினா என்னென்னு தெரியும், ப்ரிப்போசிஷன்னா என்னென்னு தெரியும், அதை தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபினிட்டியை வந்து ஸ்பிளிட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து ப்ரிப்போசிஷனை வச்சு ஒரு சென்டென்ஸை முடிக்கக்கூடாது. இப்போ கன்ஜெக்ஷன் வச்சு ஒரு சென்டென்ஸை ஆரம்பிக்கக்கூடாது. கன்ஜெக்ஷனா என்ன, 2 சென்டென்ஸையுமே வந்து கனெக்ட் பண்ண நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு வந்து கன்ஜெக்ஷன். அதை வச்சு ஒரு சென்டென்ஸை ஆரம்பிக்கக்கூடாது அண்ட் ப்ரிப்போசிஷன் வச்சு முடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஹூ டிட் யூ கோ வித், இது வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 + பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படி தான். டு கோ, டு ஈட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இன்ஃபினிட்டி தான். அதை தான் சொல்லியிருக்காங்க.
ஹூ டிட் யூ கோ வித் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வித் அப்படிங்கிறது வந்து ப்ரிப்போசிஷன். நம்மளோட ரூல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், ப்ரிப்போசிஷனோட முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்போசிஷனில் வந்து நமக்கு முடிச்சிருக்காங்க. அங்கே பாருங்கள், ப்ரிப்போசிஷனில் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ராங். நம்மளோட ஓல்டு கிராமரியன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ஹூம் டிட் யூ கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து தப்பான ஃபார்ம், இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் வந்து நம்ம மேலே உள்ள மாதிரியே வந்து நம்ம தப்பான ஃபார்மேட்டுக்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கே வந்து நம்ம பழகிட்டோம். மாடர்ன் இங்கிலீஷ் வந்து அதே மாதிரி மாறிடுச்சு. ஆனால் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிஸ்கிரிப்டிவ் அப்ரோச்சில் வந்து ஓல்டு கிராமரியன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னாலே, இந்த கேப்டன் கிரிக்ஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி வந்து எழுதுனா மார்க் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்ஃபினிட்டினா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2+ பேஸ் ஃபார்ம் வேர்பு தான் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது வந்து இந்த கேப்டன் கிரிக் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கேப்டன் கிரிக் வந்து ஒரு ஓல்டு டெலிவிஷன் ஷோவோட ஹோஸ்ட். அந்த அதாவது ஒரு ஃபேமஸான கேரக்டர், ஹோஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபேமஸான கேரக்டர் தான் வந்து கேப்டன் கிரிக். அந்த ஷோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ட்ரெக் எபிசோடில் வந்து ஒரு ஃபேமஸான கேரக்டர் தான் வந்து நம்ம கேப்டன் கிரிக். அந்த ஷோவோட ஓப்பனிங்கில் வந்து அவர் எப்பவுமே ஒவ்வொரு எபிசோட்லையும் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே ஃபேமஸான லைன். கண்டிப்பான முறையில் நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து மார்க்ஸ் நிறையா ஸ்கோர் பண்ணலாம். டு போல்ட்லி கோ வேர் நோ மேன் ஹேஸ் கான் பிஃபோர். எல்லா எபிசோடுக்கும் முன்னாடியுமே இப்போ வந்து பிக் பாஸ் அப்படின்னா புபுச்சுக்கு பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் போட்டு ஆரம்பிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த எபிசோடுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து இவர் வந்து இந்த வேர்டை இந்த லைனை வந்து சொல்லி ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது வந்து நம்மளோட ஓல்டு கிராமரியன்ஸ் ரூல் படி நல்லா பாருங்கள், டு கோ அப்படிங்கிறது தான் ஒரு இன்ஃபினிட்டிவ். நம்ம வந்து இந்த போல்ட்லி அப்படிங்கிற அட்வர்பை வந்து உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த ஸ்ப்ளிட் பண்ணி தான் அதை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ஃபினிட்டியை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. இவங்க வந்து இங்கே இன்ஃபினிட்டியை ஸ்ப்ளிட் பண்ணி உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டு கோ போல்ட்லி அப்படின்னு அவங்க எழுதியிருக்கலாம், இல்லைனா போல்ட்லி டு கோ. இப்படி ரெண்டு விதமாக எழுதினாலுமே வந்து மீனிங் மாறாது. அண்ட் தென் அதே நேரத்தில் வந்து நம்ம இன்ஃபினிட்டியை வந்து ஸ்ப்ளிட் பண்ண தேவையில்லை. அட்வர்பு வந்து இன்ஃபினிட்டியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணாது. ஆனால் நம்மளோட கேப்டன் கிரிக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ரோமன் ஸ்பேஸ் ட்ராவலர். அவர் வந்து லாட்டின் வந்து அவர் பேசுவார். லாட்டினில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லாட்டினில் உள்ள செட் ஆஃப் கிராமர் ரூல்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐஆர்இ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கோ அப்படின்னு சொல்லிட்டு லாட்டினில் அர்த்தம். இந்த ஐஆர்இ அப்படிங்கிற வேர்டு அதுதான் ஒரு வேர்டு. அப்போ வந்து டு கோ அப்படிங்கிறத வந்து அவங்க சேர்த்து தான் சொல்கிறாங்க. சேர்ந்துருக்கிற வேர்டை வந்து நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது இல்லையா. இப்போ ஒரு 2 வேர்டு இருக்குது அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி ஊடல் எதையாவது இன்சர்ட் பண்ணலாம். ஆனால் அந்த டு கோ அப்படிங்கிற வேர்டு வந்து சேர்ந்தே இருக்கும்போது, ஐஆர்இ அப்படின்னு சொல்லி சேர்ந்து இருக்கும்போது அதை வந்து நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அக்டெக்டா அப்படின்னா லாட்டினில் வந்து போல்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இன் லாட்டின் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் வேர்ட். அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு வேர்டாக இருக்கிறதுனால வந்து அதை வந்து பிரிக்க முடியாது. அதனால் வந்து அவர் வந்து அப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் இன் இங்கிலீஷ் வந்து டிஃபர் தான், லாட்டினை விட டிஃபர் தான். அதனால் லாட்டினோட ரூலை வந்து இங்கிலீஷ் வந்து ஃபாலோ பண்ணலை தான். அதுக்காக வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு பேடான லாங்குவேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாகவே வந்து இன்ஃபினிட்டியை வந்து ஸ்ப்ளிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓல்டு ப்ரிஸ்கிரிப்டிவ் அப்ரோச்சோட ரூல்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து மேக்ஸிமம் மாடர்ன் இங்கிலீஷில் வந்து நம்ம பார்க்குறதில்ல. ஆஸ் யூஷுவலாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இன்ஃபினிட்டியை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம், ப்ரிப்போசிஷனோட முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வந்து முடிக்கிறாங்க. அதனால் இங்கிலீஷ் வந்து ஒரு பேட் லாங்குவேஜ் கிடையாது. லாட்டினோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணாததுனால இங்கிலீஷ் வந்து ஒரு பேட் லாங்குவேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சம்மரியில் வந்து ஏதாவது டவுட் இருந்து நான் மறக்காமல் கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.